ஹாய் எல்லாருக்குமே நமஸ்காரம். கார்த்தால நான் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து விட்டேன்ட்டேலா. என்னென்னா 2 நாளாக அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு, எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்ததோட மனசு எல்லாமே எனக்கு சரியாக மூளை வேலை செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். சரியாக பெருக்கலை. நேற்றுக்கு வந்து நான் பெருக்கவே இல்லை, விளக்கேற்றலை, ஒன்றுமே பண்ணலை. கார்த்தால பிள்ளைக்கு அடைச்சி விட்டேன், தயிர் சாதம் பண்ணிவிட்டு நான் வண்டிக்கு போனேன். வண்டிக்கு போய் தானே ஆகணும், கொடுக்குறவருக்கெல்லாம் கொடுத்து தானே ஆகணும். அப்போது எனக்கு சரி நேற்றுக்கெல்லாம் பகவானை திட்டிகிட்டே இருந்தேன். எப்படி வேதனை எனக்கு தெரியும். எத்தனை வழக்கு வருஷங்களாக ஏற்றுறேன். எனக்கு சமாதானம் தானே நான் கேட்குறேன். எங்கள் அப்பாவை நல்லா சந்தோஷத்தோடு வச்சுக்கோன்னு தானே கேட்குறேன் அப்படின்ட்டு வழக்கே ஏற்றலை. அப்புறம் பார்த்தேன், நம்மளை எதுக்கு தெய்வத்துக்கு மேலே கோபிச்சுக்கணும்லலா. நம்மளுக்கு என்ன நடக்குமோ அது பகவான் நடத்துவார். அவருக்கு தெரியும் என்ன தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு புது கவர்மெண்ட் வரப்போகிறது. இந்த 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு கட்சி ரொம்ப 50 வருஷத்துக்கு அப்புறம் இது ஒன்று வரப்போகிறது வந்திருக்கு. பார்ப்போம். ஃபுல் மெஜாரிட்டி இல்லைனாலும் அவர் ஆட்சி அமைச்சு மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வா அப்படின்னு விசுவசிக்கிறோம். என்னென்னா நம்மளுக்கு கொடுக்காமையே கவர்மெண்ட்டை ஆட்சியை கையில் கொடுக்காமையே எவிடன் பண்ணும். அவருக்கு என்ன தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொல்கிறத விட கொடுத்து பார்ப்போமே இல்லைலா. அப்போ அதனால் கொடுத்துருக்கோம். நம்மளை எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார் நம்பிக்கையோட. எப்போவுமே நம்ம நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம்லலா. நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தில் தானே நம்ம ஜீவிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இதுவும் ஜீவிக்கிறோம். அப்பாவை போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து ரொம்ப மனசு சரியில்லை. அப்பாவோட ஃபோனை நான் பார்த்தேன். அந்த ஃபோனில் எந்த காண்டாக்டுமே இல்லை. அப்பா யாராவது கூப்பிடணும்னு சொல்லி அன்றைக்கி யாரையோ கூப்பிடணும்னு சொல்லி யார்ட்டையோ கேட்டப்போ அதில் காண்டாக்டே இல்லை. அப்போ அக்காட்ட கேட்டப்போ அவன் சிம்மு மாற்றியிருக்கான் அப்படின்னு சொன்னான். சரி, சிம்மு மாற்றட்டும், தப்பில்லை. அப்போது நம்மளோட சிம்மெல்லாம் மாற்றினா நம்ம காண்டாக்டெல்லாம் இது பண்ணுவார். அதே மாதிரி அவனுக்கு அது தோணலை. ஒரு பொண்ணை கூப்பிடணுன்னா அதில் ஒன்றுமே இல்லை. நேற்றுக்கு சரி நம்மளாவது அந்த பக்கம் கூப்பிடலன்னா அதில் இன்கமிங்கும் இல்லை. ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ போட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ண அது என்ன சிம்முன்னு தெரிஞ்சால் நம்மளாவது பண்ணியிருப்போம். அதுவும் தெரியலை. நம்மளும் ஒன்றுமே இது பண்ணலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சார்ஜ் ஃபுல்லாக நிற்கிறது. கேட்டால் எப்பவும் கேட்டால் கார்த்தால 9 மணி வரைக்கும் அதில் முன்னாடி ரீசார்ஜ் இருக்கிறது 9 மணி வரைக்கும் தான் நான் அது பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போவா போல் இருக்கா. அவள் வந்ததுக்கப்புறம் தான் அது கால் அடிக்கும். கேட்டால் சார்ஜ் இல்லைன்னா அப்போது ஒரு 99 வயசான ஆளை வச்சுக்கிறோம். அதில் அந்த ஃபோனில் ரீசார்ஜ் இருக்கா, சார்ஜ் இருக்கா, நம்பர்ஸ் இருக்கா, ஒன்றுமே பார்க்காம அப்படி விட்டுட்டு போனேன். எத்தனை கேரில் அவள் அப்பாவை பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்கோ. அவர் எத்தனை வேதனைகள் சொல்கிறாரு தெரியுமா. நான் வீடியோ எடுத்து வச்சுட்டுருக்கேன். சரி நம்மளை அது இது பண்ணப்படாது சொல்லி அவரோட வேதனைகள் அத்தனையுமே சொல்கிறாரு. எத்தனை கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு எல்லோரும் போயிட்டு உச்சிக்கு 3 மணி வரைக்கும் வந்துட்டு அப்புறமா வந்து இன்னும் காப்பி கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், ஆகாரமெல்லாம் நல்லா கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்ல போயிட்டேன். ஆனாலும் அந்த தனிமை எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஒரு மனுஷனுக்கு. யாராவது ஒருத்தர் நம்மளையே ஒரு ரூமில் பூட்டி வச்சுட்டு டிவியும் இல்லை, ஃபோனும் இல்லை, எதுவுமே இல்லை, சாப்பாடு தந்துட்டு 3 வேளை சாப்பாடு தந்தால் நம்மளால் இருக்க முடியுமா? பிராந்து பிடிக்கும். பிராந்து அந்த ஒரு மெண்டல் இதுதான் அவருக்கு இப்போ வந்திருக்கு. என்னென்னா பேசுகிறது காலையில் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது. குழந்தைகள்லாம் படிக்கிறது நம்ம சொல்ல முடியாது. இவர் கூட பேசின்னு இருக்க முடியாது. இவரோட பேச்சுக்கு ஈடு கொடுக்கும் குழந்தைகளுக்கு முடியாது. நம்மளை குழந்தைகளை குறையே சொல்லலை. என்னென்னா பெரியவாள் உட்காந்து ஆறு பேசின்னு இருக்கா. அவன் தம்பி 10 நாளைக்கு ஒருக்கு வந்தால் 10 மினிட் ஆச்சு, வந்ததும் கத்துறதான் சொல்லிகிட்டே இருக்கார். அவர் திட்டிகிட்டே இருக்கான்னு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசான வேற எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கோங்களால முடியலைன்னா ஒரு ஆளை வச்சுக்கலாமே. நம்மளுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுக்க முடியாது. பைலூரில் கொண்டு போய் நான் வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். பார்ப்போம். அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கேட்டால் நான் சொன்னேன் இல்லைடா செயின் அப்படின்னு. அம்மா செத்து போகிறத பீரோவை தேடி ராத்திரி 12 மணிக்குள்ளே திறந்துருக்கா. பீரோ திறக்கண்ட அவசியமே இல்லை. அம்மைக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு அப்பாவாக்கும் கட்டியிருக்கா. இப்போ அம்மையோட பீரோ திறக்கண்ட அவசியம் இல்லை, ஆனால் திறந்துருக்கா. அப்போ அப்புறம் சொன்னால் செயின், ஆദ്യം சொன்னால் செயினை காணும், அப்புறம் சொன்னால் வளைய காணும் சொன்னால், அப்புறம் சொன்னால் பீரோவே நாங்கள் திறந்துட்டே இல்லைன்னா. அதில் பைசா இருந்திருக்கு, பைசாவை காணும். அதெல்லாம் என்ன ஒரு இது, நம்ம உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாமே, நான் எடுத்தேன் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லி. இந்த பொய் பித்தலாட்டம் பிராமணனாக பிறந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணினேன். நீங்கள் சொல்கிறேன் அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணேன். கேட்டதுக்கு அது என்னோட வீடாக்கும். உன்னோட வீடுனாலும் பண்டம் உன்னோடா, நீ சம்பாதிச்சு போட்டியா? கிடையாதுல்ல, அம்மையோட சம்பாத்தியம் தானே.
உன்னோட வீடு உனக்கு எழுதி தந்திருக்கா சொல்லி வீட்டில் உள்ள சாதனங்களெல்லாம் உனக்கு சொந்தமாகுமா? இல்லை. லீகலாக அதுக்கான வேலை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பண்ணாய்க்கொன்னும் இருக்க மாட்டேன், விடவே மாட்டேன் அது. அப்படி ஒரு இது அக்காவும் இவனும் சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்கா. என்னன்னா எங்கள் அக்கா எங்கள் அம்மா செத்து போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அவளுக்கு கொஞ்சம் பிராரப்தம் இருக்குது, எனக்கு 5 லட்சம் அத்தியாவசியமாக 2, 3 நாளில் வேணும், ஒருத்தருக்கு கொடுக்கணும், அது ஒரு கேஸில் இருக்குது, கொடுத்தே ஆகணும்னு சொன்னான். ஆனால் எங்கள் அம்மா செத்து போன அடுத்த நாள்லேருந்து அவளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கலை. செத்து போய் 2 நாளில் மெட்ராஸ் போயிட்டு அவளோட ப்ராப்ளத்தை தீர்த்துட்டு வந்தாள். அப்போ இவ 2 பேரும் சேர்ந்து செய்த பணியாக்கும் அது. லைக் வேறு யாரும் இல்லை. எரியற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் லாபம்னு சொல்லுவா பாருங்க. அம்மா சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, என்ன வேணுமா பண்ணலாம். கேவலமானதாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை நான் பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாள் குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொல்லாதுங்க. இதெல்லாம் மற்றுள்ள பேருக்கு ஒரு அவேர்னஸாக நான் சொல்கிறேன், இன்னொருத்தருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லைலாம். நம்மளும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் ஓரோ குடும்பத்தில் ஓரோ மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கேட்டால் அப்பாவை திட்டுறது, பிடிக்கிறது கஷ்டம். எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த குட்டிகள்கிட்டேருந்தும் பைசா ₹1 வாங்கினதில்லை. குட்டிகளுக்கு கொடுத்துருக்காளே தவிர குட்டிகள்கிட்டேருந்து ஒரு குட்டிகள்கிட்ட கூட அப்பா வாங்கினதே இல்லை. அதுதான் அவருக்கு இன்னும் அவர் கம்பா நிற்கிறாருன்னா அதுக்கு அதுதான் காரணம். அப்போ எல்லாருக்கும் பை பை, ஹாவ் எ நைஸ் டே.